நான் மொத்தத்தில் என்ன சொல்லணும்னா, எங்களுடைய இயக்கத்தோழர்கள் பொறுத்த வரைக்கும் அது ஒரு வருத்தம், ஒரு வேதனை. தலைவருடைய பொது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 61 வருஷமா தமிழ்நாட்டுக்காண்டி இன்னைக்கு அரசியல் எல்லைகளை கடந்து. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு ராஜ்யசபா எம்பி சீட் மறுக்கப்பட்டது குறித்த கேள்விக்கு அக்கட்சியின் எம்பி துரை வைகோ திமுக மீதான ஆதங்கத்தை கொட்டியுள்ளார். இந்த கூட்டணின்னு வரும்போது பெரும்பாலான எலெக்ஷன்ஸ் என்ன அப்சர்வ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா, எம்பிஎம் கடைசி வரைக்கும் அவங்கள இது பண்ணிட்டு லாஸ்ட் மினிட் அவங்கள ஒரு விதமான ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குற மாதிரி தான் கட்சிகள் நடந்து, இன்க்ளூடிங் டிஎம்கே அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்பயும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இல்லை, நாங்கள் இப்போ தலைவருக்கு நான் இந்த இன்டர்வியூலேயே ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே சொன்னேன், இதுக்கான இன்டர்வியூனா பல இடங்களில் கடந்த 2 நாட்களாக உங்களை போன்ற பத்திரிகை நிருபர்கள், ஊடகவியாளர்கள் தொடர்ந்து இது போன்ற கேள்வி கேட்குறேன். நான் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் இயக்கத்தோழர்கள், முக்கியமான நிர்வாகிகள் நம்முடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லணும். ஏன்னா இணையத்தில் நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை போட்டிருக்காங்க. அது தலைமை நிர்வாகிகள், தலைவர் கேட்கல சரி, தலைமை நிர்வாகிகள் என்ன இதுக்கு முயற்சி எடுத்தாங்க, அவங்க அப்போ இதில் சரியான இதை கையாண்டாங்களாங்கிற ஒரு இது வரும்பொழுது அதுக்கு பல வழிகள் உங்களுக்கு ஒரு பதில் சொல்லணும், இயக்கத்தில் இருக்க தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை, பொதுமக்கள்கிட்டே இந்த இணையத்தில் இந்த மாதிரி பல செய்திகள் போறதுனால அப்போ அதுக்கு உண்டான அந்த தெளிவுபடுத்திருக்காண்டிதான் இன்னைக்கு நான் இந்த பிரஸ் மீட் பொறுத்த வரைக்கும். ஆனால் மொத்தத்தில் என்ன சொல்லணும்னா, எங்களுடைய இயக்கத்தோழர்கள் பொறுத்த வரைக்கும் அது ஒரு வருத்தம், ஒரு வேதனை. தலைவருடைய பொது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 61 வருஷமா தமிழ்நாட்டுக்காண்டி இன்னைக்கு அரசியல் எல்லைகளை கடந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் மொத்தம் கிடையாது, இந்தியாவில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள், இப்போ இருக்கிற தலைவர்கள் சரி, முன்னாள் தலைவர்கள் சரி, பிரதம மந்திரி அமைச்சர், அதாவது நம்ம பிரதம மந்திரி நம்முடைய இந்திரா காந்தி அம்மையார்லேருந்து நீங்கள் சமூக நீதி காவலர் VP சிங்லேருந்து திரு அடல் பிகாரி வாஜ்பாய் வரைக்கும், திரு வைகோ பொறுத்த வரைக்கும் ஒரு நாடாளுமன்ற வரலாற்றில் ஒரு சிறந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களில் அவரும் ஒருவர். ஒரு நேர்மையானவர், ஒரு உன்னதமானவர், ஒரு மனிதநேயமிக்க ஒரு தலைவருங்கிற அந்த ஒரு மரியாதை பொறுத்து அரசியல் எல்லைகளை கடந்து இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் இருக்கு. இன்னைக்கு என்னன்னா அது அதனுடைய இது என்னன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு ஜனங்கிட்டே பொறுத்த வரைக்கும் தலைவர் வைகோ கொடுத்துருக்கலாமே, ஒரு சீனியர் மோஸ்ட் ஒரு இது கொடுத்துருக்கலாமே இருக்கும்போது என்கிட்டயே பல இடங்கள்ல எல்லாருமே இதை சொல்லும் போது நான் இந்த ஒரு தருணத்துல அதை சொல்ல ஒரு ஏமாற்றம் இருக்கு, ஒரு வருத்தம் இருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.